ஹலோ நீட் aspirants, வெல்கம் டு அச்சூஸ் நீட் லேப். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ அதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லங் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி. அதில் வால்யூம் அண்ட் கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா, இன்றைக்கி அதுக்கான ஷார்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லங் வால்யூமை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா மெஷர்ட் பை ஸ்பைரோமெட்ரி. ஸ்பைரோமெட்ரிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? கிராஃப் தெரியுது இல்லையா, அந்த கிராஃப் என்னன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஸ்பைரோகிராம்னு சொல்லுவோம். ஓகே தானா? ஸோ இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மேலே போகுது இல்லையா, இப்படி மேலே போகிறது இன்ஸ்பிரேஷன். ஓகே தானா? கீழே வர்றது எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேஷன்னா ஏர் எவ்வளோ ஏர் நம்ம ப்ரீத் இன் பண்ணுறோம், அதுதான் இன்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷன்னா என்ன? ப்ரீத் அவுட் பண்ணக்கூடிய ஏரை எக்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது இன்ஸ்பிரேஷன், கீழே வர்ற லைன்ஸ் எக்ஸ்பிரேஷன். ஓகே தானா? ஸோ இதில் வால்யூம்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டிஸ் இருக்குது. வால்யூம்ஸ் என்ன வால்யூம்ஸ்லாம் இருக்குது? டைடல் வால்யூம் இருக்குது, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இருக்குது, ரெசிடியல் வால்யூம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இதில் எது இந்த வால்யூம்ஸ்ன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே தானா? ஃபஸ்ட்டு டைடல் வால்யூம். டைடல் வால்யூம்னா என்ன அப்படின்னா நார்மல் ஏர் ப்ரீத் இன் பண்ணுறது. ஓகேவா? நார்மல் ப்ரீத்திங், நார்மல் ப்ரீத் அவுட். இதுதான் நார்மல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் நார்மல் எக்ஸ்பிரேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைடல் வால்யூம். இதுதான் நார்மல் இன்ஸ்பிரேஷன், நார்மல் எக்ஸ்பிரேஷன். இது நார்மல் இன்ஸ்பிரேஷன், கீழே வர்றது நார்மல் எக்ஸ்பிரேஷன். அப்போது இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைடல் வால்யூம் சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம், ரெஸ்பிரேஷன்னா இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் சேர்த்து சொல்கிறது தான் ரெஸ்பிரேஷன். ஓகே தானா? ஸோ ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணியிருக்கோம், ப்ரீத் இன் பண்ணியிருக்கோம், அதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இப்போ இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்னது? இதுதான் ஒரு நார்மல் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன். இதுதான் ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன். இந்த பார்ட் டைடல் வால்யூம். இப்போ இது டைடல் வால்யூத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம ப்ரீத் இன் பண்ணியிருக்கோம், இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், அதுதான் என்னது? இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ அது இந்த பார்ட்டை தான் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுதான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஓகே தானா? அடுத்தது எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன அப்படின்னா ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆப்போசிட், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூத்துக்கு ஆப்போசிட் தான் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். ஸோ அப்போ இது என்னது அப்படின்னா இந்த பார்ட்டை தான் நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸ்பயர் பண்ணியிருக்கோம், வெளியில் விட்டுருக்கோம். ஓகே தானே? அப்போ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான் இது. அடுத்தது ரெசிடியல் வால்யூம். ரெசிடியல் வால்யூம் என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் நம்மளோட லங்ஸில் ரிமைனிங் இருக்குது, அதுதான் ரெசிடியல் வால்யூம். ஸோ இந்த பார்ட்டை தான் என்னது அப்படின்னா ரெசிடியல் வால்யூம். ஓகே தானே? ஸோ இதில் எல்லாத்துக்கும் ஒரு மில்லிலிட்டர் இருக்கும், எவ்வளோ மில்லிலிட்டருங்கிறது. ஸோ டைடல் வால்யூம் பார்த்திங்கன்னா 500 மில்லிலிட்டர் இருக்கும். அடுத்தது இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதுலேருந்து ஒரு 500 மல்டிபிள் ஆஃப் 500 அப்படின்னா 2500 மில்லிலிட்டர் டு 3000 மில்லிலிட்டர் வரைக்கும் இருக்கும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா இதுலேருந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2, அப்போ எவ்வளவு? 1000 மில்லிலிட்டர் டு 1100 மில்லிலிட்டர். இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1100 மில்லிலிட்டர் டு 1200 மில்லிலிட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகே தானே? ரெஸ்பிரேட்டரி வால்யூம். வாங்க இப்போ கெப்பாசிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே தானே? கெப்பாசிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ட்ரிக் மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி, நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. என்ன கெப்பாசிட்டிலாம் இருக்குது? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, அதே மாதிரி டோட்டல் லங் கெப்பாசிட்டி, அந்த மாதிரி நிறைய கெப்பாசிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த கெப்பாசிட்டிஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் பர்சன் கேன் ப்ரீத் இன் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர், எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏரை ஒரு பர்சன் ப்ரீத் இன் பண்ண முடியும் ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மல் எக்ஸ்பிரேஷன்னா என்ன? நான் சொன்னேன் இல்லையா, இந்த லைன் கீழே வர்றது தான் நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஸோ இந்த நார்மலாக ஒரு ஏரை நம்ம வெளியில் எக்ஸ்பயர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம உள்ளே ப்ரீத் இன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் நார்மல் இன்ஸ்பிரேஷன், இது நார்மல் எக்ஸ்பிரேஷன். அப்போ நார்மல் இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம இங்கே இன்ஸ்பயர் பண்ணுறோம், அது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு பார்த்தோமா,
இது வந்து என்ன பார்த்தோம், இது வந்து டைடல் வால்யூம் பார்த்தோமா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த கெப்பாசிட்டி கிடைக்கும். அப்போ டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் தான் நமக்கு என்னது, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே தானா. அடுத்த கொஸ்டின் போகலாம் வாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் பர்சன் கேன் ப்ரீத் அவுட் ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து பர்சன் வந்து ப்ரீத் அவுட் பண்ண முடியும் நார்மல் இன்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை நம்ம வந்து வெளியில் விட முடியும், அதுதான் இது வந்து சொல்லுது. ஓகே தானா. ஸோ டைடல் வால்யூம் தான் நார்மல் இன்ஸ்பிரேஷன் நார்மல் எக்ஸ்பிரேஷன் நமக்கு தெரியும். நார்மல் இன்ஸ்பிரேஷன் ஆர் நார்மல் எக்ஸ்பிரேஷன். அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இங்கே விட முடியுது, இதுதான். இது என்னது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸி கிடைக்கும். ஈஸினா என்னது, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்கும். டைடல் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஆட் பண்ணுறது தான் என்னது, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அடுத்தது பார்க்கலாமா, மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் த பர்சன் கேன் ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்துட்டு பர்சன் வந்து ப்ரீத் இன் பண்ண முடியும், இன்ஸ்பயர் பண்ண முடியும், ப்ரீத் அவுட் எக்ஸ்பயர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஓகே தானா. ஸோ அது வந்து என்னெல்லாம் வரும், இது வந்து பிரீத் இன், இது வந்து பிரீத் அவுட். ஓகேவா. மேக்ஸிமம் அப்படின்னா இதுவும் இந்த பாயிண்ட் வரும், இந்த பாயிண்ட் வரும். அப்போ என்னெல்லாம் வரும், டைடல் வால்யூம் வரும், அடுத்தது என்ன வரும், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரும். ஏன்னா அதை வந்து நம்ம வந்து பிரீத் இன் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து என்னது, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், இது ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். அப்போ இதையும் சேர்த்து தான் சொல்லணும். அப்போ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் இந்த மூணையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, டைடல் வால்யூம் plus inspiratory reserve volume plus expiratory reserve volume. இது மூணே ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், நமக்கு வைட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகே தானா. ஸோ டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வைட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் பர்சன் கேன் ப்ரீத் இன் இன்ஸ்பயர் அண்ட் ப்ரீத் அவுட் எக்ஸ்பயர். இது மூணு ஆட் பண்ணால் வைட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட், மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஏர் கேன் ப்ரெசென்ட் இன் லங்ஸ். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் ப்ரெசென்டாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைடல் வால்யூம் நம்ம லங்ஸில் ப்ரெசென்டாக இருக்கும், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் இருக்கும், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் இருக்கும், ரெசிடியூல் வால்யூமும் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்கும். அப்போ டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ப்ளஸ் ரெசிடியல் வால்யூம் இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டிஎல்சி டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்கும். அடுத்தது, அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் லங்ஸ் டியூரிங் நார்மல் பிரீத்திங். நார்மல் பிரீத்திங் பண்ணேஷில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் ரிமைனிங் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே தானா. இப்போ நார்மல் பிரீத்திங்னா என்னது, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏர் எக்ஸ்பயர் பண்ணுறோம், அதுதான் நார்மல் ஏர், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன். ஓகே தானா. அது போக ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, இது வந்து என்ன இருக்குது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ரெசிடியூல் வால்யூம் தான் ரிமைனிங் இருக்குது. ஓகே தானா. ஏன்னா வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் என்னது அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன், அது ரிமைனிங் இருக்கக்கூடியது தானே. அடுத்த ரிசர்வ் வால்யூம் என்னது, நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஏரை தான் நம்ம ரிசர்வ் வால்யூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபங்க்ஷனல் ரெசிடியூல் கெப்பாசிட்டி வந்துட்டு கிடைக்கும். ஓகே தானா. இப்போ என்சிஆர்டி புக்கில் உள்ள ரெஸ்பிரேட்டரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டியை பார்க்கலாம். டைடல் வால்யூம்னா என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் அண்ட் நார்மல் ரெஸ்பிரேஷன். ஒரு நார்மல் ரெஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம், இல்லை எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை நம்ம எக்ஸ்பயர் பண்ணுறோம், அதை சொல்கிறது தான் டைடல் வால்யூம். ஓகே தானே. இது அப்ராக்சிமேட்லி எவ்வளோ இருக்கும், 500 ml வந்து இருக்கும். அடுத்தது பாருங்க, இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், அதை வந்து ஐஆர்வின்னு சொல்லுவோம். அது என்னது அப்படின்னா அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் இன்ஸ்பயர் பை அ ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் என்னது, பிரீத் இன். ஓகேவா, ஏரை வந்து உள்ளே எடுக்கக்கூடியது. ஸோ ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷன் அப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து ஒரு பர்சன் வந்து பிரீத் இன் பண்ண முடியும், அதை பற்றி சொல்கிறது தான் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். இதோட மில்லிலிட்டர் எவ்வளோங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேதானா. எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னா என்ன அப்படின்னா இஆர்வின்னு சொல்லுவோம். அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் எக்ஸ்பயர் பை அ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன் மூலமாக எவ்வளோ அடிஷ்னல் வால்யூம் ஆஃப் ஏரை வந்து நம்ம ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பயர் பண்ண முடியும், எக்ஸ்பயர்னா என்னது, பிரீத் அவுட் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அதை தான் வந்து எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்னு பார்த்தோம், இஆர்வின்னு பார்த்தோம். ஓகேதானா. அடுத்தது ரெசிடியல் வால்யூம்னா என்னது, ஆர்வி. வால்யூம் ஆஃப் ஏர் ரிமைனிங் இன் த லங்ஸ்
ஈவன் ஆஃப்டர் எ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷன். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறமும், எக்ஸ்பிரேஷன்னா என்னது, பிரீத் அவுட், ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பிரீத் அவுட்டுக்கு அப்புறமும் எவ்வளவு வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸ்ல ரிமைனிங் இருக்கு. ஓகே தானா? இப்போ நம்ம வால்யூம் படிச்சோம் இல்லையா, என்ன வால்யூம்லாம் பார்த்தோம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டட் ரிசர்வ் வால்யூம், அப்புறம் ரெசிடியூல் வால்யூம்லாம் பார்த்தோம். இந்த வால்யூமும் கெப்பாசிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? கெப்பாசிட்டிக்கும் வால்யூமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, கெப்பாசிட்டினா சிங்கிள், சரியா, சிங்கிளாக இருக்கிறது. வால்யூம்னா ரெண்டு தான் ஆட் பண்ணணும். இப்போ இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா டைடல் வால்யூம் ப்ளஸ் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ஆட் பண்ணுவோமா, ஆட் பண்ணால் தானே கெப்பாசிட்டி கிடச்சிச்சு. ஸோ அடிஷன் தான் என்னது அப்படின்னா கெப்பாசிட்டி. ஓகேவா? சிங்கிளாக இருந்துச்சுன்னா அது வால்யூம், அடிஷனாக இருந்தால் அது கெப்பாசிட்டி. வாங்க போகலாம். இது கொடுத்துருப்பாங்க பாருங்க. பை ஆடிங் அப் a few respiratory volume described above, one can derive various pulmonary capacities. ஓகேவா? ஸோ அடுத்த கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, அது ஐசின்னு சொல்லுவோம். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி என்ன அப்படின்னா டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் எ பர்சன் கேன் இன்ஸ்பயர் ஆஃப்டர் ஏ நார்மல் எக்ஸ்பிரேஷன். நார்மல் எக்ஸ்பிரேஷனுக்கு அப்புறம், அதாவது நார்மல் பிரீத் அவுட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து ஒரு பர்சன் வந்து இன்ஸ்பயர் பண்ண முடியும், பிரீத் இன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் வந்து என்னது அப்படின்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதுதான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டைடல் வால்யூமும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ஆட் பண்ணுறது தான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி ஈஸி. அது என்னது, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் எக்ஸ்பயர் ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன். ஒரு நார்மல் இன்ஸ்பிரேஷன், ஒரு நார்மல் பிரீத்தினுக்கு அப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை வந்து நம்ம எக்ஸ்பயர் பண்ண முடியும், பிரீத் அவுட் பண்ண முடியும். அதுதான் என்னது எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கு எதெல்லாம் ஆட் பண்ணணும், டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி கிடைக்கும். அடுத்தது என்னது, ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி, எஃப்ஆர்சி. இது வந்து என்னது, வால்யூம் ஆஃப் ஏர் தட் வில் ரிமைன் இன் த லங்ஸ் ஆஃப்டர் ஏ நார்மல் எக்ஸ்பிரேஷன். ஒரு நார்மல் பிரீத் அவுட்டுக்கு அப்புறம் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் ரிமைன் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ நமக்கு எதெல்லாம் ஆட் பண்ணால் அது கிடைக்கும், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ரெசிடியல் வால்யூமும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது பாருங்க வைட்டல் கெப்பாசிட்டி. வைட்டல் கெப்பாசிட்டின்னு என்னது, விசி. The maximum volume of air a person can breathe in after a forced expiration. ஒரு forced breathe outக்கு அப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏரை வந்துட்டு ஒரு பர்சன் வந்து பிரீத் இன் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்னது வைட்டல் கெப்பாசிட்டி. அல்லது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் a person can breathe out after a forced inspiration. ஒரு forced inspirationக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஏரை வந்து ஒரு பர்சன் வந்து வெளியில் விட முடியும், பிரீத் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அதை எதெல்லாம் ஆட் பண்ணால் வந்துட்டு நமக்கு இது கிடைக்கும், டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ஆட் பண்ணணும். ஓகே தானா? ஏன்னா இங்கே பாருங்க, இதில் வந்து பிரீத் இன்னும் பற்றி சொல்லியிருக்காங்க, பிரீத் அவுட்டும் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு ரெண்டுமே கிடைக்கும். ஓகேவா? இஆர்விங்கிறது என்னது, ஃபோர்ஸ்டு. இஆர்வி என்னது, ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் தான் இஆர்வி ப்ளஸ் டைடல் வால்யூம் ப்ளஸ் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன் தான் என்னது, ஐஆர்வி. இந்த மூணையும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், வைட்டல் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். அடுத்தது என்ன, டோட்டல் லங் கெப்பாசிட்டி, டிஎல்சி. அப்படின்னா என்னது, டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் accommodated in the lungs at the end of a forced inspiration. ஸோ ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், ஒரு ஃபோர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனோட எண்டில் எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் வந்து லங்ஸில் அக்கமடேட் ஆயிருக்கு, லங்ஸில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு. ஸோ அதுதான் என்னது அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. ஸோ அப்படிங்கிறப்போ எல்லாமே வரும், ரிசர்வ் வால்யூம், எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இதை ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது எல்லாமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்கும். இதை வந்து எப்படியும் வச்சுக்கலாம், வைட்டல் கெப்பாசிட்டி ப்ளஸ் ரெசிடியல் வால்யூம் வச்சுக்கலாம். ஏன்னா வைட்டல் கெப்பாசிட்டியில் என்னெல்லாம் வருது, எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம், இது மூணையும் ஆட் பண்ணி இது கூட ரெசிடியல் வால்யூமே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஓகேயா? இப்போ வாங்க இதுக்கான எம்சிக்யூ சால்வ் பண்ணலாம். இப்போ வாங்க கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியும் ஃபங்க்ஷனல் ரெசிடியல் கெப்பாசிட்டியும் ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், இதோட ஆன்சர் என்ன, இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு கிராஃப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன். ஓகேவா? ஸோ வந்து இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஓகே தானா? இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன பார்த்தோம், இந்த டைடல் வால்யூமையும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஐசி கிடைக்கும். அடுத்தது எஃப்ஆர்சி. எஃப்ஆர்சினா என்னது,
எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் ரெசிடியூல் வால்யூமும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? எஃப்ஆர்சி கிடைக்கும். அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? டிவி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் ஆர்வி. அப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடச்சிச்சா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் டோட்டல் லங் கெப்பாசிட்டி கிடச்சிது. இதுதான் இதுக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டிவி ப்ளஸ் இஆர்வி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் ஆர்வி. இது என்னது? இதெல்லாமே என்னது அப்படின்னா டோட்டல் லங் கெப்பாசிட்டி. இந்த டோட்டல் லங் கெப்பாசிட்டிலேருந்து ஆர்வியை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது ஒரு ப்ளஸ், இது ஒரு மைனஸ். இந்த ஆர்வி மைனஸ் பண்ணால் இது கிடைக்கும். அப்படி தானே? டிவி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி கிடைக்கும். டிவி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி கிடைக்கும். ஸோ இது என்னது? டிவி ப்ளஸ் ஐஆர்வி ப்ளஸ் இஆர்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்? வைட்டல் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டிலேருந்து ரெசிடியல் வால்யூமை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? வைட்டல் கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐசி ப்ளஸ் இஆர்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். ஓகே தானா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.